திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் சமீப காலங்களாக விபத்துக்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து வருகிறதாக செய்திகள் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 2025 ஆண்டில் மட்டும் சுமார் 21,122 விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. அதில் 6,156 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை குறித்த செய்தியை நம்முடைய தமிழக முதல்வரும் IAS IPS மாநாட்டில் பகிர்ந்து கொண்டு அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆகவே நாமும் கூட இந்த விபத்துக்களை தடுப்பதற்கு வரும் நாட்களில் கூடுதல் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாமும் ஜெபிக்க வேண்டும். இதிலே நம்முடைய அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையிலும் பொதுமக்களும் அவர்கள் உற்சாகத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும். மாத்திரமல்ல, அதிகமான விபத்துக்களுக்கு காரணமாக இருப்பது என்னவென்று பார்த்தால் மதுபானம் அருந்துவதும் போதை வஸ்துக்களை உட்கொள்வதும், அது மட்டும் அல்லாமல் கரடு முரடான குண்டும் குழியுமான சாலைகள் நிமித்தமாக உண்டாகிற விபத்துக்கள், அதிவேகமாக கடந்து செல்வது நிமித்தமாக உண்டாகிற விபத்துக்கள், டிராஃபிக் சிக்னல் இவைகளை ஃபாலோ பண்ணாதபடிக்கு வேகமாக செல்லுகிற வாகன ஓட்டிகள் நிமித்தமாகவும் ஆங்காங்கே விபத்துக்கள் அதிகரித்து வருகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகம் விபத்துக்கள் நடக்கிற மாநிலத்தில் 1வது இடத்தில் இருக்கிறது என்பது வேதனையான காரியம். இதனால் உண்டாகிற உயிரிழப்புகளும் அதிகரித்திருப்பதும் வேதனையான காரியம். ஆகவே இப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்கப்பட, வாகனங்கள் மீது இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட, நம்முடைய தமிழ்நாட்டிலே காணப்படுகிற வாகன ஓட்டிகளுடைய அஜாக்கிரதை மாறி இதிலே கவனம் செலுத்தப்பட, வரும் நாட்களிலே இந்த விபத்துக்கள் மரணங்கள் குறைக்கப்பட்டு கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பை ஜனங்களுக்கு கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம். 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் ஒவ்வொன்றின் மீதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சாலையில் நடந்து செல்கிறவர்களையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். ஆகவே விபத்துக்கள் தடுக்கப்பட, கர்த்தர் மனமிறங்க, ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்தில் ஆண்டவரே விபத்துக்களினாலே ஏற்படுகின்ற மரணங்கள் அதிகரித்து, அதே போல விபத்துக்களுடைய எண்ணிக்கையும் இந்தியா அளவிலே அதிகரித்திருப்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 2025 மட்டும் 21,000க்கும் அதிகமான விபத்துக்கள் பதிவாகி இருப்பதையும் 6,000க்கும் அதிகமான பேர் விபத்தில் உயிரிழந்திருப்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இதையும் தாண்டி எத்தனையோ பேர் விபத்துக்களில் உறுப்புகளை இழந்து காயம்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறதையும் அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாப்பார் என்றும் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் வாகனங்கள் மீது இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் வாகனங்கள் மீது தெளிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வாகனத்துக்கு முன்பாக பின்பாக கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாகனங்களிலே கர்த்தருடைய ஆளுகை கடந்து வருவதாக, எல்லா வாகனங்கள் மீதும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரத்தம் சிந்த பண்ண போராடுகிற பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போக்குவரத்து துறையை சார்ந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே, வாகனங்கள் அதிவேகமாக ஓட்டப்படாததற்கும், ஆண்டவரே அது மட்டுமல்லாமல் வருகிற நாட்களிலே இந்த குண்டும் குழியுமான சாலைகள் சரி செய்யப்பட, ஆண்டவரே தகப்பனே இதற்கு பொறுப்பானவர்களும், ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே அதிவேகமாக ஓட்டும் பொழுது, ஆண்டவரே அதே போல மது அருந்தி போதை வஸ்துக்கள் உட்கொண்டு ஆண்டவரை ஓட்டும் பொழுது உண்டாகிற விபத்துக்கள் தடுக்கப்பட, ஆண்டவரை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இது தடை செய்யப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதரர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.